السلام اے بادشاہ انبیاء السلام اے حضرت خیر الورى السلام اے زینت فرش زمین السلام اے جانشین عرش بری السلام اے تاجدار رہنما السلام اے افتخار حلتا اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين شفيع المذنبين حبيب رب العالمين جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم أهل بيت أطهار أمير المؤمنين إمام الأكبر جد خواجہ معین الدین سيدنا ملجأنا قرة قلوبنا حسن مجتبى عليه أفضل الصلاة وأكمل السلام وأفاض علينا البركات منه دهر الداهرين நாயகம் அவர்களின் ஷஹாதத் முகத்தஸ் நிகழ்ந்த ஷஹாதத் முகத்தஸ் நடந்த ஷஹர் ஷரீஃப் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்குது மாஷா அல்லாஹ். முஹர்ரமுல் ஹராம் உடைய கடைசி இந்த வருஷத்தில் உள்ள முஹர்ரம் மாசத்துடைய ஆகிர் லைலத்துல் ஜுமாவுடைய இரவாக இந்த இரவு மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுக்கதில் இமாம் அலி மகாம் நாளை முபாரக் சதகா ஷரீஃப்ல இனி அடுத்த வருஷம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் நமக்கு. நாளை தினம் சஃபருல் முதஃபர் மாதம் தொடங்க இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆகையால ஹுசூர் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி மதத் ஹிமாயத்து கொண்டு இன்னைக்கு நம்முடைய நசீஹத் ஷரீஃப் அமீருல் மோமினின் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீரத்து தய்யிபா. ஹசனைன் கரீமைன் உடைய சீரத் ஷரீஃப் என்பது உம்மத்தே முஹம்மதியாவுக்கு
உஸ்வே ஹசனாவாகும் மாஷா அல்லாஹ். உஸ்வே ஹசனாவாகும் மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமைனுடைய சீரத்து தையபா என்பது இதாஅத் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாகிய நம்மை அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஹுக்கும் செய்றானே, அந்த இதாஅத் நபவியா நமக்கு ஹாசில் ஆகிறது ஹசனைன் கரீமைனுடைய ஹயாத் தையபாவின் மூலமாக. ஷரியத் முஹம்மதியாவுடைய எல்லா அஃஆல் தையபாவும், ஷரியத் முஹம்மதியாவுடைய எல்லா அனுஷ்டானங்களும், எல்லா அஹ்காம் அஸ்ராரும் அஹ்லு பைத் அத்ஹாருடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக நமக்கு பிராக்டிக்கலாக காட்டியிருக்கிறாங்க. பிராக்டிக்கலாக காட்டியிருக்கிறாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சீரத் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது ஹலீஃபா உம்மத்தே முஸ்லிமா. பலரும் மறந்து போயிட்ட நிசியான் ஆகிட்ட ஒரு விஷயம், இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஐந்தாவது ஹலீஃபாங்கிறது. பனு உமையாக்களுடைய பலவிதமான துல்முல ஒரு துல்மு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிலாஃபத்தை என்ன வெளி உலகத்துக்கு தெரியாம அதை ஹிஜாபு போடுறது, வெளி உலகத்துக்கு தெரியாம அதை ஹிஜாபு போடுறது. இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஐந்தாவது ஹலீஃபா என்பது நான் மட்டுமல்ல, நம்முடைய அஹலுக்கு நாம கட்டாயம் படித்து தர வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது மாஷா. அப்ப அமீருல் மோமினின் செய்தனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கரம் மஜ்ஜத வஅல்லம் கபதுல் கரீமான கிதாத்துல் அஸீமான பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தமான நிக்காஹ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய பைத்துல் கரீமில் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் அவர்களுடைய கல்ப அத்ஹருல் அலில் அலீம் மகா கௌரவமிக்க சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் முதலாவது தவச் செல்வமாக இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரா 3வது வருடம் ரமலான் மாதம் பிறை 15வது தினம் யௌமுல் இத்னைன் ஷரீஃப் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாதத்து தையிபா மௌலீதுல் கரீம் மதீனா முனவ்வராவில் நடந்தது மாஷா. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முபாரக்கான மௌலிது ஷரீஃப் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போறாங்க.
சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரசவத்துக்குரிய அந்த அலாமத்து ஷரீஃபெல்லாம் ஏற்படும் பொழுது நாயகம் அவர்கள் சையதா ஃபாத்திமா நாயகிக்கு ஹாதிமத்தாக ரசூலுல்லாவுடைய உம்மு தையிபா தாஹிரா ஜக்கியா ஆபிதா ஆரிஃபா மலிகா சுல்தானா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லா சையதுனா ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சையதா ஆமினா நாயகியுடைய ஹாதிமத்தான ஹதரத்தினா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் உம்முல் முஃமினீன் ஹதரத்தினா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹித்மத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பைத் ஷரீஃப்ல கொண்டு போய் விடுறாங்க மாஸ்டர். சையதா ஃபாத்திமா நாயகிக்கு பிரசவம் பார்த்தது யாரு? உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் இதுவெல்லாம் ஜௌஜாய் முஹ்தரமா உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களோடு சேர்ந்து ரசூலுல்லாவுடைய அருமை உம்மா மஹ்துமாய காயினாத் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹாதிமத்தான உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. விட்டுட்டு நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கபதுல் கரீமான கிதாத்துல் அதீமான பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து இந்த உலகத்துக்கு வரக்கூடிய மாணிக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீம்ல அரூசுல் குர்ஆன் என்ற சூரத்து ஷரீஃப்ல குர்ஆன் ஷரீஃப்ல என்ன அரூசுல் குர்ஆன் பேர், சூரத் ரஹ்மானுக்கு பேர் மாஷா. எப்படி சூரத் யாசின் ஷரீஃப் கல்புல் குர்ஆனா இருக்குதோ அது மாதிரி சூரத் ரஹ்மான் அரூசுல் குர்ஆன். அரூசுல் குர்ஆன் அந்த சூரத்து ஷரீஃபுக்கு பேர் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? அதில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஒரு தெய்வீக தம்பதிகளுடைய திருமண பரிசுத்த பந்தத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான் மாஷா. சூரத் ரஹ்மான்ல சூரத் ரஹ்மானுக்கு என்ன அரூசுல் குர்ஆன்ங்கிற அந்த பேர் வர்றதுக்கான காரணம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் சையதுனா இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனா அல்-பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன் ஆமீன் அவர்கள் மாஷாஅல்லாஹ் பயான் செய்றாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரத் ரஹ்மானுக்கு மாஷாஅல்லாஹ் அரூசுல் குர்ஆன் சொல்லி அதுக்கு பேர் வர்றதுக்கான சபப் என்ன, ரீசன் என்ன மாஷாஅல்லாஹ்? ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ஒரு மகா கௌரவமிக்க அற்புதமான தெய்வீக பரிசுத்த உன்னதமான தம்பதிகளுடைய பரிசுத்தமான திருமண பந்தத்தை பற்றி அல்லாஹ் அதுல பயான் செய்யறான் மாஷா குர்ஆன் ஷரீஃப். அதனால அது அரூசுல் குர்ஆன் ஆகும். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்யறாங்க? இமாம் அப்துல் ரஹ்மான் ஸஃபவி அவர்களுடைய தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் அதை நகல் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان. இந்த மரஜல் பஹ்ரைன் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயான் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். பஹ்ரைன் பஹ்ருல் விலாயா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். بحر عصمت الطهارة فاطمة البتول عليه السلام. بحر الولاية بحر المعرفة
அலி அலைஹிஸ்ஸலாம். பஹர் இஸ்மத்து தஹாரத் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பஹர் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன வாசிலாகக்கூடிய அந்த நிலையை பற்றி தான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான். உலகத்துல என்ன எல்லா விதமான திருமண பந்தங்கள் போன்றது அல்ல இந்த பஹ்ரைனுடைய பரிசுத்தமான திருமண பந்தம். காரணம் என்ன? இது அர்ஷுல் அதீமில் நடந்த நிக்காஹ் தய்யிபா. அர்ஷுல் அதீமில் நடந்த நிக்காஹ் தய்யிபா, அல்லாஹ் வலியாக இருந்து நடத்தி வச்ச நிக்காஹ் தய்யிபா. பஹ்ரைன் ஆகிய பஹ்ருல் விலாயா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பஹ்ரு இஸ்மத்து தஹாரத் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய நிக்காஹ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அர்ஷுல் ரப்புல் ஆலமீன் நடத்தி வச்சான், ஃபர்ஷுல் ரஹ்மத்துல் ஆலமீன் நடத்தி வச்சாங்க மாஷா அல்லாஹ். அப்ப இந்த நிக்காஹ் ஷரீஃபை போன்ற ஒரு பரக்கத்தான நிக்காஹ் ஒரு நிக்காஹும் இல்லை, ஒரு நிக்காஹும் அல்ல. சொல்ல போனால் எல்லா நபிமார்களுடைய நிக்காஹை விட அஃதலானது. அது மட்டுமல்ல, தாஜுல் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரமது வல்லம் முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபை விட அஃதலானது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய நிக்காஹ் ஷரீஃபை விட அஃதல் எது? சையதா ஃபாத்திமா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் ஷரீஃப். காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய நிக்காஹ ரசூலுல்லாஹ் நடத்திக்க மாட்டாங்க. புரிஞ்சா? ரசூலுல்லாஹ்வுடைய நிக்காஹ் மாஷா அல்லாஹ் என்ன முதல் நிக்காஹ் அவ்வல உம்முல் முஃமினீன் சையதத்துல் ஆலமீன் சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மதது வலம் முபாரக்கா நிக்காஹ் ஷரீஃப் யார் நடத்தி வச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய அம்முல் கரீமான மூஸா அலைஹிஸ்ஸலாம் சையதுல் அவுலியா சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் நடத்தி வச்சாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் திருக்கல்யாணம் யார் நடத்தி வச்சா? சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம். அம்மா ரசூலுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சையதுல் அவுலியா வலியுல் அக்பர் கௌசுல் அக்பர் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் நடத்தி வச்சாங்க மாஷா அல்லாஹ். ஆனா சையதா ஃபாத்திமா நாஹி சேனா அலி நாத் நிக்காஹ் யார் நடத்துறா? خير خلق الله حبيب الله نور الله روح الوجود وجود الرحمة محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد நடத்தி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நடத்தி வைக்கிறதுனால மாஷா அல்லாஹ் இந்த நிக்காஹ் ஷரீஃபுடைய ஆளுமத்தை என்ன தனி, இதோடைய குசூசியத்தை என்ன ஆலா அர்ஃபா மகாம்ல இருக்குது மாஷா அல்லாஹ். அப்ப சூரத்துர் ரஹ்மானுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மான் பேர் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? மரஜல் பஹ்ரைன், மரஜல் சூரத்துர் ரஹ்மானுக்கு அரூசுல் குர்ஆன்ங்கற அந்த பேர் லக்பு ஷரீஃப் வரது காரணம் என்ன? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் சையதா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் பிதாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அரூசாவா இருக்காங்க இங்க மாஷா அல்லாஹ். நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம் அரூசா இருக்காங்க மாஷா அல்லாஹ். அவர்களுடைய முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃபுடைய ஹோலி டாபிக் அங்க வரதுனால அது என்ன ஆயிடுச்சு? அரூசுல் குர்ஆன் ஆயிடுச்சு, சூரத்துர் ரஹ்மான் அரூசுல் குர்ஆன். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கிற தஃப்சீர், இமாம் அப்துல் ரஹ்மான் ஸஃபவி மசாலா அவங்க தஃப்சீர்ல மசாலா நக்கல் செய்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மரஜல் பஹ்ரைனான
பஹருல் விலாயா, பஹருத் தஹாரா. சையதத்துல் ஆலமீன், மௌலல் ஆலமீன், பிதாத முஹம்மதி, நஃப்ஸ முஹம்மதி, ஃபாத்திமா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நிக்காஹ தய்யிபாவின் மூலமாக முதலாக ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய பரிசுத்த மணி வயிற்றிலிருந்து மாணிக்கம் வருது. மாஷா அல்லாஹ். அது எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சந்தோஷத்தோட. மாஷா அல்லாஹ் தபாரக் வ தஆலா சையதா ஃபாத்திமா, சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி பஹ்ரைன் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அல்லாஹ் பஹ்ருங்கறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட இல்முல் முத்லக்ல பஹ்ரா இருக்கிறாங்க. புரிஞ்சா? இல்முல் முத்லக்ல பஹ்ரா இருக்கிற அந்த பஹ்ரைன் போய் ஹாதிஸான இல்முல்ல நாகிஸின்கள் போய் மாலுமாக்க முடியுமா? மஃஹூமாக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சால ஒழிய, அல்லாஹ் தௌஃபீக் செய்தால ஒழிய முடியாது. விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இங்க என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமத்து அஹ்லு பைத் அத்ஹாரான பஹ்ரைன் ஷரீஃபைனான நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிதாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆதமான சையதுல் அன்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கரமத்து வலம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய நிக்காஹ் ஷரீஃபுடைய அஸமத்தை ஆலமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன கலாமுல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாஷா கலாமுல்லாஹ்வுல அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். மாஷா அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஒவ்வொரு ஹரகாத்து ஷரீஃபும் ஒவ்வொரு சக்கனாத்து தய்யிபாவையும் மாஷா அல்லாஹ் என்ன நாம மாலுமாக்குறதும் மஃஹூமாக்குறதும் இக்ராம் செய்யறது மாஷா அல்லாஹ் நம்ம மீது ஃபர்லா இருக்குது. நம்ம இது என்ன ஃபர்லா இருக்குது. மாஷா அது அறியாம போன காரணத்தினால தான் என்ன இன்னைக்கு பல பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பர் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸமத்து ஷரீஃப் என்னன்னு சொல்லி அறியாம போன காரணத்தினால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நாவுல சொல்றான், கல்புல கலிமாவுடைய ஈமான் இல்லாம என்ன நிஃபாக்கோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். நிஃபாக்கோடு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வலம் அஹ்லு பைத் அத்ஹார் நிக்காஹ் ஷரீஃப் பத்தி அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஆலத்துக்கெல்லாம் இர்ஷாதாத் செய்யற மாதிரி அல்லாஹ் தல்கீன் செய்யறான். மரஜல் பஹ்ரைன் அப்ப இந்த பஹ்ரைனுடைய முலாகாத் ஷரீஃப்ல வரக்கூடிய அந்த ஹோலி ரிசல்ட் பஹருல் விலாயா பஹருத் தஹாராவுடைய நிக்காஹ தய்யிபாவுல வரக்கூடிய அந்த வாரிசுடைய அஸமத்தை பத்தி அல்லாஹ் தபாரக் வ தஆலா அடுத்த ஆயத்துல பேசுறான். யஹ்ருஜு மின்ஹுமல் லூலு வல் மர்ஜான். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஃப்சீர் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். லூலு ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மர்ஜான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லூலு ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஸனைன் கரீமைன் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தவ செல்வங்களான ஹஸனைன் கரீமைன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொஞ்சம் மகிழ்றான். அல்லாஹ் கொஞ்சம் மகிழ்றான். ஹஸனைன் கரீமைன் அல்லாஹ் கொஞ்சம் மகிழ்ற மாதிரி குர்ஆன் ஷரீஃப்ல என்ன வேற எந்த குழந்தைய பத்தியும் அல்லாஹ் கொஞ்சம் மகிழல. நபிமார்களாக பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பேச வச்சான். வஜஅலனி நபியான அவங்களே பேசினாங்க. அல்லாஹ் லகப் வச்சு கொஞ்சம் மகிழல. அற்புதமா பிறந்தவங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தால பிறந்தவங்க. எந்த ஆணுடைய நிழலும் எந்த ஆணுடைய லில்லும் அவங்க உம்மாட மேல படாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் குதிரத்தை கொண்டு சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதமா கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா நேரடி வந்து மாஷா அல்லாஹ் என்ன நூரை ஊதி விட்டுட்டு போனாப்புல. இப்படிப்பட்ட ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி என்ன லகப் வச்சு அல்லாஹ் கொஞ்சல மாஷா அல்லாஹ். நம்ம பிள்ளை என்ன முத்தே மாணிக்கமே தங்கமே மயிலே நம்ம என்ன கொஞ்சற மாதிரி ஹஸனைன் கரீமைன யாரு கொஞ்சம் மகிழ்றா? இலாஹுல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். லிமனில் முல்க் நாளை கேட்கவானே ஜவாபு சொல்ல யார் இருக்காது, அவனே சொல்லுவான் லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார்னு சொல்லி. ஆழத்தை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அத்தனை மஹ்லூகாத் மீதும் எல்லா அதிகாரமும் உள்ள அத்தனை மஹ்லூகாத்துகளையும் இல்லாமல் இருந்து உண்டாக்கி உருகுடுத்து தரிபடுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனான கஹ்ஹாருல் ஆலமீனான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் கொஞ்சம் மகிழ்றா மாஷா அல்லாஹ். லூலு மர்ஜான் சொல்லி மாஷா யஹ்ருஜு மின்ஹுமா லூலு வல் மர்ஜான். அந்த பஹ்ரைனான பரிசுத்தமான பஹருல் விலாயா பஹருத் தஹாரா அந்த பரிசுத்தமான இருவர்ல இருந்த அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன சொன்ன ரெண்டு கடல்ல இருந்த அல்லாஹ் லூலுவையும் மர்ஜானையும் அல்லாஹ் வெளியாக்கினா மாஷா அல்லாஹ். லூலு மாஷா அல்லாஹ் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மர்ஜான் மாஷா அல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஹஸனைன் கரீமைன் அல்லாஹ் கொஞ்சம் மகிழ்றான். அதன் காரணத்தினாலதான் அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற்றுக்கொண்ட ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு சொல்லக்கூடிய தாயிராவுக்குள்ள உள்ள எல்லா சஹாபாக்களும் ஜமீஅ சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்கள் அல்ல சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்தை இக்ராம் செய்வதை தாதீம் செய்வதை எந்த அளவுக்கு அவங்க ஃபௌக்ல வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இமாம் புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவு செய்றாங்க. சாதாரண சஹாபி அல்ல, சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபி, முஸ்தாக் இலல் ஜன்னா, 4 பேரை சொர்க்கம் இஸ்தியாக்க செய்துங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்குது. 4 பேர் எப்போ வருவாங்க, எப்போ சொர்க்கம் காத்துட்டு இருக்குது. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தா சொர்க்கம் இவங்க 4 பேர் ரொம்ப ஹாயிஷாவுது. 4 சஹாபாக்கள். யாரு? அவ்வொரு சஹாபா அமீருல் முஃமினீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவது மாஷா அல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு தஆலா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அம்மார் ரலியல்லாஹு. மூணாவது மாஷா அல்லாஹ் அபூ ஸர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு. நாலாவது மாஷா அல்லாஹ் சல்மான் அல்-ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 சஹாபத்துக்கும் சொர்க்கம் இஸ்தியாக் செய்து சொர்க்கம் எல்லா ஜன்னத்தும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முஸ்தாகா இருக்குதுங்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம. அந்த 4 பேர்ல ஒரு சஹாபியான அம்மார் ரலியல்லாஹு தஆலா. இமாம் புகாரி மாஷா அல்லாஹ் புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவு செய்றாங்க. இது புகாரில வரக்கூடிய விஷயம். அம்மார் ரலியல்லாஹு தஆலா
பஸ்ரால மஸ்ஜித்ல என்ன குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. மிம்பர்ல இருந்து மாஷா அல்லாஹ் அம்மார் ரலியல்லாஹு தஆலா குத்துபா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுக்குள்ள தாখিল ஆகுறாங்க. மஸ்ஜிதுக்குள்ள தாখিল ஆகுற இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை அம்மார் ரலியல்லாஹு தஆலா அழைச்சி என்ன செய்யறாங்க, மிம்பர்ல மேல உள்ள படியில இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை இருக்க செஞ்சுட்டு அவங்க கீழே இறங்கி இருந்து மாஷா அல்லாஹ் குத்துபா செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்க மசாலா என்ன, மேல உள்ள படியில இருந்து குத்துபா ஓதிக்கிட்டு இருந்தவங்க மேல உள்ள படியில இருந்து கீழே இறங்கி எந்த கத்தீபாவது என்ன மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய குத்துபாக்கு வரக்கூடிய மாமூமீன்களை இப்படி இக்ராம் செய்வாப்பில்லையா? அப்படி செய்யணும்னு சொல்லி சரியாக சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. சுல்தான் வந்தாலும் சரி, காதி வந்தாலும் சரி, காதில் குதாத் வந்தாலும் சரி, ஷேகுல் ஹதீஸ் வந்தாலும் சரி, முஃபஸ்ஸிர் ஆலா ஹிப்ர் ஹாதில் உம்மா வந்தாலும் சரி, கீழே தான் உட்காரணும். மிம்பருக்கு கீழே தான் இருக்கணும். ஹதீப் மாஷால மேல இருந்து குத்பா செய்வாப்புல. இங்க வாரது யாரு? ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொஞ்சி மகிழக்கூடிய நாயகர் வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹார் வர்றாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய இப்னுல் கரீம் வர்றாங்க. சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேணுச்சா? அப்ப அம்மார் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? இமாம் புகாரி பதிவு செய்றாங்க புகாரி ஷரீஃப்ல. அம்மார் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? மிம்பர்ல மேல் படியில இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து இருக்க செஞ்சுட்டு அவங்க இறங்கி வந்து கீழ் படியில இருந்து குத்வா ஓதுறாங்க. அவங்க கீழ் படியில இருந்து குத்வா ஓதுறாங்க. மாஷா அல்லாஹ். மேல் படியில சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் யாரை உட்கார வைக்கிறா? சொர்க்கம் யாருக்கு முஸ்தாக் இஸ்தியாக் செய்தோ, முஸ்தாகில் ஜன்னா, சொர்க்கம் யாரை தேடிட்டு இருக்குதோ அந்த சஹாபி. அப்போ இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அலுமத் ஃபக்ர் ஹசனைன் கரீமைனுடைய அருமை பெருமைகள் யாருக்கு புரியும்? சொர்க்கவாதிகளுக்கு தான் புரியும். மாஷா அல்லாஹ். யாருக்கு புரியும்? சொர்க்கவாதிகளுக்கு தான் புரியும். மாஷா அல்லாஹ். இல்லைங்களா? வேற இடத்துக்கு போறவனுக்கு புரியாது. ஹசனைன் கரீமைனை எதிர்த்த உமையாக்களுக்கு புரியாது. ஏன்னா நரகவாதி அவன். விளங்குதா? ஹசனைன் கரீமைன் ஃபக்ர் ஷரீஃப், ஹசனைன் கரீமைன் ஃபக்ர் ஷரீஃப், ஆலமத்துல் அக்பர், ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் துல் ஜலால். யாருக்கு அல்லாஹ் மாலூமாக்கி மஃபூமாக்கி கொடுப்பான்? யார் கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குட ஈமான அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறானோ, யாரு ஜன்னத்தியோ, யாரு சொர்க்கவாதியோ அவர்களுக்கு மட்டும்தான் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய அதீம் ஷான் அல்லாஹ் மஃபூமாக்கி கொடுப்பான். அவர்கள் மஹப்பத் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் நமக்கு நம்முடைய அஹ்லுக்கும் அந்த மஹத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தாயிமாக்கி தருவான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இங்க என்ன? அம்மார் ரலியல்லாஹு தஆலா சாதாரண சஹாபி அல்ல. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? மேல் படியில இருந்து இறங்கி வந்து கீழ் படியில உட்கார்ந்துட்டு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை மேல உட்கார வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். குத்பா ஓதுற ஹதீப் என்ன கீழே உள்ள படியில இருக்கிறாப்புல. அது மட்டுமல்ல, அம்மார் ரலியல்லாஹு ரொம்ப வயசான சஹாபி வேற, ரொம்ப வயசான ஷேகுல் கபீரானவங்க. மாஷா அல்லாஹ். அவங்க கீழே இருந்துகிட்டு அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாஷா அல்லாஹ் மேல உட்கார வைக்கிறாங்க. அப்போ சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுடைய খিলাফத் டைம் அது. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் ஷஹாதத் நடக்கல. அலி நாயத்துடைய খিলাফத் டைம் அது. விளங்குச்சா?
மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய கிலாஃபத் தய்யிபாவுடைய ஜமான் அது மாஷா அல்லாஹ். என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை மேல இருக்க செஞ்சுட்டு கீழே இறங்கி உட்கார்ந்து குத்பா ஓதுறாப்புல ஹத்தீப் பஸ்ராவுடைய ஹத்தீபான முஸ்தாகில் ஜன்னால உள்ள ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வலம் லிசான் ஹக்கல் கலிமால் பிஷாரத் செய்யக்கூடிய முஸ்தாகில் ஜன்னால உள்ள சஹாபியான அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா மாஷா அல்லாஹ் என்ன செய்றாங்க, கீழே உட்கார்ந்து தன்னுடைய தலைக்கு மேலே இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமைன ஷரீஃப் வச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் என்ன உட்கார்ந்து குத்பா ஓதுறாங்க. காரணம் என்ன? ஹசனைன் கரீமைன் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீனால் கொஞ்சம் மகிழப்படக்கூடிய அல்லாஹ் ரசூல் அவங்க மேல என்ன மஹப்பத் வச்சு கொஞ்சம் மகிழ்றாங்க. அல்லாஹ் கொஞ்சம் மகிழ்றான். யஹ்ருஜு மின்ஹுமா லூலு பஹ்ரைனான பஹ்ருல் விலாயா பஹ்ருத் தஹாரா, பஹ்ருல் விலாயா பஹ்ருத் தஹாரா, இந்த ரெண்டு பஹர் ஷரீஃப்ல இருந்தும் அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்தா இத லூலு மர்ஜான் யஹ்ருஜ் மின்ஹுமா இஷாரத்து சையதுனா அலி சையதா ஃபாத்திமா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்கிருந்து அல்லாஹ் தபாரகத்தை கொண்டு வந்தா லூலு வல் மர்ஜான். லூலு சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மர்ஜான் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜத வஅலம் அவர்களுடைய அஹ்லு பைத் அத்ஹார் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில அல்லாஹ்வால் கௌரவிக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வால கௌரவிக்கப்பட்டவங்க ஹசனைன் கரீமைனும் அவர்களுடைய வாலிதைன் ஷரீஃபைன். ஹசனைன் கரீமைனும் அவர்களுடைய அபவைன் தய்யிபைனும் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ அஃபாது அலைனா பரக்காத் மின்ஹும் தஹரத்தன் ஆமீன். அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹு துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வலம் கல்ப அத்ஹருல் அலீல் அலீமின். அல்லாஹ் அவனால் நுசூலாக்கப்பட்ட, அல்லாஹ் நாசிலாக்கி வச்ச, அல்லாஹ் இறக்கி வச்ச அல்லாஹ்வுடைய கலாமான அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனுல் கரீமில கௌரவிக்கப்பட்டவங்க மாஷா அல்லாஹ் இந்த பரிசுத்தமான புனித குடும்பம் மாஷா. அப்ப அவர்களை கௌரவிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? அவர்களை மஹப்பத் வச்சு அவர்களை இக்ராம் செஞ்சு அவர்களை தஆதீம் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய ரிதாவும் அவன் ரசூலுடைய ரிதாவும் அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் செய்றானோ அப்படிப்பட்ட முகர்ரபான முக்லஸான இபாதுகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆசியன்களான நாகிசியன்களான ஆஜிசியன்களான நம்மை ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டதுடைய அடையாளமாக நமக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத் அத்ஹார் நூரான ஹாஜா மொயினுத்தீன் உடைய ஃபைல் பரக்கத்து கொண்டு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கலாமுல்லாஹ் என்ன அல்லாஹ் கொஞ்சம் மகிழ்றான். ஹசனைன் கரீமைனுடைய அபவைனி ஷரீஃபைனுடைய நிக்காஹ் ஷரீஃபை. அதனால இந்த சூரத்துக்கு பேர் என்ன? மாப்பிள்ளை சூரத்து. குர்ஆனுடைய புது மாப்பிள்ளை, குர்ஆனுடைய துல்ஹன். உருதுல சொன்னா துல்ஹன், குர்ஆனுடைய புது மாப்பிள்ளை அரூஸ். அரூசுல் கரீம் நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாம். அரூசு தையிபா பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் பரிசுத்தமான அந்த திருமண பந்தத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
ரொம்ப கௌரவமான முறையில் என்ன மரஜல் பஹ்ரைன், அல்லாவோட இல்மு முத்தலக்கல் அல்லாஹ் பஹ்ராக்கி வச்சிருக்கிறான். அல்லாவுடைய இல்முல கதீமான இல்முல பஹரா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? கதீமான இல்முல பஹரா இருக்கிறாங்க. அப்ப ஹாதிஸான இல்மு கொண்டு அவங்களை எப்படி மஃபூமாக்க முடியும், மாலுமாக்க முடியும்? அட உலகத்துல ஓடுற இந்த நாக்கிசான கடலை பத்தி ஒன்னால ஒழுங்கா புரிய முடியாது. பசிபிக் ஓஷனுடைய சரியான அளவை பத்தி, பசிபிக் ஓஷன்ல எத்தனை லிட்டர் தண்ணீர் இருக்குது இதுவரைக்கும் என்ன எந்த சயின்டிஸ்டும் அதை சொல்லல. ஏதோ ஒரு குத்து மதிப்பா ஒவ்வொரு ஆள் கொண்டு சொல்லுவான், அது வேற விஷயம். இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆள் ஒரு ரிசல்ட் கொடுப்பான், நாளைக்கு வேற ஒன்று கொடுப்பான். விளங்குச்சா? அப்ப இந்த பஹரை பத்தியே இது ஹாதிஸானது. என்ன ஹாதிஸானது, முகையதானது. ஹாதிஸான முகையதான இதையே நம்மால புரிய முடியும்னு சொன்னா இலாஹுல் ஆலமீனுடைய இல்முல் கதீம்ல மாஷா அல்லாஹ் இல்மு முத்லக்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? பஹ்ருங்கற அவங்கள மாஷா அல்லாஹ். அலி யார் மாஷா அல்லாஹ்? பஹ்ருல் விலாயா. அலி மாஷா அல்லாஹ் பஹ்ருல் விலாயா. அப்ப அலியை இன்கார் செஞ்ச முன்கிரீன்களை போய் எவனாவது ஒருத்த என்ன சப்போர்ட் பண்ணான்னு சொன்னா அவனுக்கு விலாயத்து சுட்டு போட்டான்னு வராதுங்கிறது மாசால என்ன குர்ஆன் ஃபைசலா பண்ணி முடிச்சிருச்சு. அப்புறம் எந்த மஷாயிக் இங்க போய் இதுல என்ன பேசணும்? ஒரு மஷாயிக்கும் பேச மாட்டாங்க. ஒரு மஷாயிக்கும் செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய முன்கிரீன்களுக்கு போய் என்ன எந்த மஷாயிக்கு போய் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டாப்ல. புரிஞ்சா? சப்போர்ட் பண்ண என்ன கிடைக்காது? விலாயத்து கிடைக்காது. விலாயத்து கிடைக்காது. ஷேகா இருக்கலாம். எந்த ஷேகனா நிறைய அரபு நாட்டில் ஷேக் அப்படி இல்லை, வயசான ஓல்டு மேன். அந்த ஷேகா இருக்கலாம், அந்த ஷேகா இருக்கலாம். புரிஞ்சா? சவுதில என்ன வயசான ஒரு ஆள் டிரைவரா டாக்ஸில போற கூட என்ன ஷேக் தான். அவர் எப்படி கூப்பிடுவாரு? யா ஷேக். புரிஞ்சா? ஆனா அவரை போய் நீங்க எந்த தரீகா நக்ஷபந்தியா காதரியா சிஸ்தியா கேட்க முடியும்? அவர் டிரைவர், கார் ஓட்டுற ஆளு, வயசான ஆள், அவர் ஓல்டு மேன். அவர் புரிஞ்சா? துணி துவைக்கிற டோபியா இருப்பாரு, வயசான ஆளா இருப்பாரு. அங்க போய் என்ன கமிஷ வாஷ் பண்ண கொடுத்துருப்பான். போய் கேட்கும் போது என்ன காசை கொடுத்துட்டு யா ஷேக் தான் கூப்பிடுவான் அவன். அந்த மாதிரி உள்ள எல்லா ஷேக்கும் புளூரலாக்கனா மஷாயிக். சிங்கிளா இருந்தா ஷேக், ஒரு 4-5 பேர் இருந்தா மஷாயிக், புளூரல் ஜம்முல மாஷா அல்லாஹ். அப்படி இருக்கலாமே தவிர அஹ்ல தஸவ்வுஃப்ல என்ன செய்ய முடியாது. அலியுடைய முன்கிரங்கள் யாரும் அலி அலைஹிஸ்ஸலாத்தை இன்கார் பண்ணவன் ஈமான்தாரியாவே இருக்க முடியாது. எங்க மாஷா அல்லாஹ் வலியா இருக்கு. ஈமானே இருக்காதுங்கும் போது எங்க வலியா இருக்கு? அப்ப அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் அவர்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா கலாமுல்லாஹ்ல அல்லாஹ் கொஞ்சம் மகிழ்றான். அல்லாஹ் கொஞ்சம் எப்படி பஹ்ரைன் கிராமஷா பஹ்ரைன் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 12,80,000 மஸ்அலாக்கள குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்த இமாம் அபூ ஹனீஃபத் அல்-கூஃபி நுஅமான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹனஃபி, இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்தை போய் காண முன்னாடி எடுத்தது இது 12,80,000 மஸ்அலாக்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜியாரத் ஷரீஃப்க்கு பிஃபோர் எடுத்தது 12,80,000 மஸ்அலாக்கள்.
12,80,000 மசாலாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு போறாங்க இமாம் ஹனஃபி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஹதரத்துல் கரீமுக்கு மாஷாஅல்லாஹ் 12,80,000 மசாலாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்த ஹனஃபி இமாமுக்கு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய வஜ்ஹுல் கரீமை பார்த்து அவர்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த இல்முடைய நூறு அவங்க என்ன அனுபவிக்கும் போது தஅஜ்ஜுபாய் போனாங்க. தஅஜ்ஜுபாய் போனது மட்டுமல்ல, இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுஹபத் ஷரீஃப் இல்லா கட்டி தான் ஹலாக்கா போயிருப்பேன். லவ்ல சனதான் ஹலக்கன் நோமான்னு சொன்னாங்க இமாம் ஹனஃபி. அந்த இமாம் ஹனஃபி உடைய முர்ஷித் முரப்பியான தீனுல் இஸ்லாத்துடைய ஷம்சு ஷுமூஸான பத்ருல் புதூரான அஹ்லு பைத் அத்ஹார் ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் ஜத்த கௌசுல் ஆலம் சையதுல் ஆலமீன் சையதுனா பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பரக்காத் மினு தஹரத் ஆமீன் நாயிம் அவர்கள் மாஷா அல்லாஹ் தஃப்சீர் செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பஹ்ரைன் நிகாஹ் ஷரீஃப் நடந்து அந்த நிகாஹுடைய முபாரக்கான ஃபத்ஹ் வரக்கூடிய நேரம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வஅலம் சய்யிதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பிரசவ அந்த ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தெரியும் போது நாயகம் சையதா ஃபாத்திமா நாயகி ஹாதிமத்தாக ஹஸரத்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு திருவாக்கு, இந்த உலகத்துல சொர்க்கத்துடைய பெண்ணை யாராவது காண்றதா இருந்தா, இந்த உலகத்துல சொர்க்கத்துடைய ஒரு பெண்ணை யாராவது காண்றதாக இருந்தா உம்மு ஐமனை கண்டு கொள்ளுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சையதா ஃபாத்திமா நாயகியுடைய ஹாதிமத்தாக யாரு போறா? சொர்க்கத்துடைய பெண்ணு போறாங்க. மாஷா சொர்க்கத்து பெண் போறாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து மாஷால யாரு? உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் உம்மா மாறான நம்முடைய உம்மா மாறல ஒரு உம்மா உம்முல் மூமினின் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா. ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய خدمت சரீஃப்க்கு விடுறாங்க. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவுல் இலாம சொல்றதே நமக்கு பெரிய பாக்கியத்துல மேலான பாக்கியம் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா நோய்களுக்கும் அது மாமருந்து. மாஷா நம்முடைய அஹலுடைய ஜிஸ்மானியத்தான நஃப்சானியத்தான லாஹிரான பாத்தினான ஆஃபா கவுஃபுஸ்ல நம்முடைய எல்லா விதமான இருளையும் நம்மை விட்டு அகற்றி நம்முடைய கல்பிலும் ரூஹிலும் நஃப்ஸிலும் அக்லிலும் நம்முடைய ஹாலிலும் கௌலிலும் ஃபேலிலும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் ஷரீஃபுடைய நூரை நிரப்பக்கூடிய அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ரிலாவும் லிகாவும் நமக்கு ஹாசிலாக்கி தரக்கூடிய மகா கௌரவமிக்க அஸ்மாவுல் இலாமா மாஷா அல்லாஹ் சையதுனா அலி, சையதா ஃபாத்திமா, சையதுனா ஹஸன், சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஸ்மாவுல் இலாமா மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் நிதுவல்லம் ஆசையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கபர் ஷரீஃப் கொண்டு வந்தாங்க. சையதி யா ரசூலுல்லாஹ் முபாரக் தங்களுக்கு பேரப்புள்ள வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைட்டிங் மின்னல் வேகத்துல மாஷா அல்லாஹ் என்ன ஹரம்ல இருந்து வந்தாங்க. சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் கரீமுக்கு. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நாயகம் அவர்கள் முபாரக்கான திரு ஜனஹத் ஷரீஃபில் ஹோலி ஷோல்டர்ல ஸல்லல்லாஹு முபாரக்கான திரு தோல்ல போட்டிருந்த ஷால் மாஷா அல்லாஹ் என்ன
ரசூல்லா ஸ்பீடா வேகமா நடந்ததுனால ஷால் நழுவி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த ஷாலை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கல மாஷா அல்லாஹ். அதை தற்காக்கிட்டு நடந்தாங்க மாஷா அல்லாஹ். அவ்வளவு வேகமா வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹஸரத்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸரத்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம வலம் தெய்வீக திவ்யத்தின் கரத்துல தஸ்து அஷ்ரஃபுல் அஸீம்ல மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லூலு என்று அல்லாஹ் கொஞ்சம் மகிழக்கூடிய அந்த லூலுவ மாஷா அல்லாஹ் கொடுத்தாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லூலுவ மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் வச்ச பேரு லூலு, அல்லாஹ் வச்ச பேரு லூலு மாஷா அல்லாஹ். அந்த லூலுவான ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி இமாம் ஹசனுடைய வஜ்ஹுல் கரீம்ல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லுஹா வஜ்ஹுல் அதீமை பிரட்டி பிரட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தி 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 மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லி மாஷா அல்லாஹ் தக்பீர் சொல்லி மாஷா அல்லாஹ் சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய வஜ்ஹுல் கரீம முத்தி முத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த முபாரக்கான திருநாவுல அல்லாஹ் பேசுறானோ அந்த திருநாவ மாஷா அல்லாஹ் அப்பதான் பிறந்திருக்கிற லூலுவான ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஃபமுல் முகத்தஸ் ஓபன் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான திருநாவ உள்ள கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல முதல்ல சுவைத்தது ரசூலுல்லாஹ்வுடைய திருநாவ மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருநாவிலிருந்து வரக்கூடிய அந்த மகா பரிசுத்தமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இலாஹியத்தான அன்வாரு தஜல்லியாத் நடக்கக்கூடிய அந்த லிசானுல் ஹக்குல் முபீனில் வரக்கூடிய அந்த நூரதா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் முதல் டேஸ்ட் பண்ணாங்க. லூலுவான ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய தெய்வீக திவ்ய திரு வாயில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு நாவ உள்ள தாখিলাக்கி வச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு وأحب من يحبه آمين 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 اللهم إني أحبه فأحبه يا الله நான் இந்த பிள்ளைய ரொம்ப ரொம்ப இந்த குழந்தை இந்த மாணிக்கத்தை நான் ரொம்ப ரொம்ப பிரியப்படுறேன், நீனும் பிரியப்படுவாயா. அல்லாஹ் இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு வ அஹிப்ப மன் யுஹிப்பஹு. யாரெல்லாம் இந்த செல்வத்தை யாரெல்லாம் இந்த லூலுவான ஹசன் மீது யாரெல்லாம் மஹப்பத் வைப்பார்களோ அவர்களை எல்லாம் நீ மஹப்பத் வைப்பாயா. அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹு அக்பர். இமாம் ஹசனுடைய அஸீமுஷான் அல்மத்துல் அக்பர் இமாம் ஹசனை மஹப்பத் வைத்தால அல்லாஹ் மஹப்பத் வைக்க வேண்டும் சொல்லினா அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. மாஷாஅல்லாஹ் எவ்வளவு அற்புதமான துஆ. அல்லாஹ் இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு வ அஹிப்ப மன் யுஹிப்பஹு. அப்ப இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய சீரத்து தய்யிபா என்பது அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பிரியப்படக்கூடிய ஒவ்வொரு மூமினும் மாஷா அல்லாஹ் கட்டாயம் படிக்கணும் மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியாம எப்படி அவங்க பேர்ல மஹப்பத் வரும்? அடே நீ செய்யற சலாத்து சௌமு எல்லா இபாதத்துகளுக்கு என்ன அது அல்லாஹ்ட்ட கபூல் ஆனிச்சா இல்லையாங்கிறது என்ன அல்லாஹ் ரசூல் ஆலம். ஆனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மஹப்பத் ஷரீஃப்ல அல்லாஹ் நம்ம கிடைக்கிறது அது ரசூலுடைய துஆ மாஷா அல்லாஹ். அங்க அல்லாஹ் நம்மள காண மாட்டான், ரசூலை பார்ப்பான் மாஷா அல்லாஹ். துஆ யாரு செய்யறா? அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல முனாஜாத் யாரு செய்யறா? அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யறாங்க. அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்ப அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு. யா அல்லாஹ் நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை யாராவது ஒருத்தன் எதிர்த்தான்னு சொன்னா அவன் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தவன் ஆவான். காரணம் என்ன? ரசூலுடைய பிரியத்திற்குரிய நாயகர் ஹசன், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு நாயகர் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அதன் காரணத்தினால்தான் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கம் எந்த அம்மாரை தேடுதோ அந்த அம்மார் என்ன ஹதீபா இருந்த குத்பா ஓதக்கூடிய மிம்பர்ல முதல் படியை விட்டுட்டு கீழே இறங்கி ஓடி வந்துட்டேன்னா ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீனும் பிரியப்படக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்துல் ஆலமீனுடைய ஹபீபான மஹபூபான ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய மஹபூபான இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் படியில மேல உள்ள ஃபௌக்குல உள்ள படியில தூக்கி என்ன வச்சுட்டு கீழே இருந்து குத்பா ஓத காரணம் என்ன? இதுதான் காரணம். மாஷா அல்லாஹ். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்கள். ஹசனைன் கரீமைனை எதிர்த்த பனு உமையாக்கள் அல்லாஹ்வுடைய லானத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு லானத்திற்குரியவனும். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக் கொடுக்கல. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம ஜதவல்லம் முபாரக்கான லிசான் ஹக்கில் கரீமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹு ஃபஅஹிப்பஹு வஅஹிப்ப மன் யுஹிப்பஹு. யா அல்லாஹ், நான் ரொம்ப இந்த மாணிக்கத்தை, இந்த முத்தை நான் ரொம்ப பிரியப்படுறேன். அல்லாஹ், நீ லூலூன்னு சொல்லி கொஞ்சம் மகிழக்கூடிய உன்னுடைய ஹதரத்துல் இலாஹியத்துல லூலுவாக ஜொலிக்கக்கூடிய இந்த ஹசனை நான் ரொம்ப இஷ்டப்படுறேன். அல்லாஹ், நீனும் இஷ்டப்படுவாயாக. ஹசனை யாரெல்லாம் இஷ்டப்படுவார்களோ அவர்களை எல்லாம் இஷ்டப்படுவாயாக. மாஷா அல்லாஹு அக்பர் கபீரா. அப்ப சீரத் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாம் படிக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முபாரக்கான துஆவை அல்லாஹ் நமக்கும் அந்த துஆல என்ன அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறான். அந்த துஆவுடைய நூரானியத்தை என்ன நாமும் நம்முடைய அஹ்லும் அத பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் செய்யறாங்க அடையாளமாக இருக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சீரத் அமீருல் மூமினீன் செய்தனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய சீரத்து தையிபாவுடைய குலாசா இன்னைக்கு உள்ள நசீஹத் ஷரீஃப்ல என்ன இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய விலாதத்து தையிபா தவல்லுது முபாரக் மாஷா அல்லாஹ் என்ன மௌலிதுல் கரீம் ஹிஜ்ரா 3 ரமலான் 15 யௌமுல் இத்னைன் ஷரீஃப் லுஹருடைய வக்தல செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம்ல கல்ப அத்ஹருல் கரீம்ல ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் தபாரக வ தஆலா மிகப்பெரிய பேரானந்த பரவச சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தான். லூலுவான ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தையும் மவத்தத்தையும் முவாஃபகத்தையும் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிமுஷான் தௌலத்துல் அக்பர் ஹாஜா மௌனன் சிஷ்தி நூரைன் ஷரீஃபைனான நம்முடைய அபத்துல் கரீமை துஹரா ரலியல்லாஹு தஆலா பாபரகாத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாயிமாக தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹு ஃபضل ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى
صل عليه خمسة أطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة أطفي بها حر الوباء العاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني صل سلم يا رب الحسن والحسين على طه المدني مثل زين العابدين علي وابنه الباقر خير ولي والإمام صادق الحفظ وعلي ذي أولى اليقين ربي فانفعنا ببركتهم واهدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.